ஹாய், இன்ஃபோலினுக்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா லிங்க் அப்படின்ற ஒரு டேக்கை பற்றி பார்த்தோம். லிங்க் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலோ இன்டர்நெட்லேருந்து ஒரு ஃபைல் தேவையோ அதை வந்து லிங்க் டேக் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த லிங்க்லேருந்து இந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லோக்கலாகவே ஒரு ஃபைல் போட்டு அதில் இருக்க கண்டென்ட்டை வந்து HTML எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டைல் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ இது கரெக்டு தான், இருந்தாலும் தனியாக போட்டால் தான் எப்படி அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, ஒரு பெரிய வெப்சைட் எழுதுறீங்க, அதில் 1000 லைன்ஸ் இருக்குது, வெறும் HTML மட்டுமே. இந்த ஸ்டைலும் ஒரு 1000 லைன்ஸ் இருக்குன்னா, இது ரெண்டுமே கலந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு திருப்பி ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக இருந்தால் இன்னும் நீட்டாக இருக்கும், இன்னும் பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டைலை தனி டாக்குமெண்ட்டாக போட போகிறோம். நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போயிருங்க. ஃபோல்டர் போயிட்டு ஒரு புது ஃபோல்டரை உருவாக்குங்க. எங்கே HTML இருக்கோ அங்கே ஒரு புது ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் போட்டு CSSன்னு பேர் வைங்க. அதுக்கு எந்த வேணால் பேர் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். நான் CSSன்னு வைக்கிறேன், ஏன்னா அது உள்ளே வந்து நம்ம ஸ்டைல்ஸை போட போகிறோம். இது உள்ளே போயிட்டு ஒரு எம்டி டாக்குமெண்ட், திருப்பி Notepad++ வாங்க, வந்துட்டு நியூ ஃபைல் கொடுங்க. நியூ ஃபைல் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். இதை ஃபைல் சேவ் ஆஸ் CSS உள்ள போயிட்டு நியூ 1ன்னு இருக்குது. இதில் வந்து என்ன வைக்கலாம், ஸ்டைல்ஸ்ன்னு வைக்கலாமா, ஏன்னா அது உள்ள ஸ்டைல் தானே இருக்குது. ஸ்டைல் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல்னு இருக்கா, இது வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு இருக்கும். இங்கேயோ எங்கே அது இருக்குது, .cssன்னு இருக்குது பாருங்கள், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அது கொடுத்துட்டு இது .cssன்னு வந்துடும். சேவ் கொடுங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. இது உள்ள இதை க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள், CSS ஃபைல்னு அதுவே காட்டுது. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டாக்.htmlக்குள்ளே வந்துட்டு H1Pன்னு 2 இருக்கா, இதுதானே நம்ம ஸ்டைலு. இதை மட்டும் கட் பண்ணுங்கள், Ctrl+X கட் பண்ணிவிட்டு ஸ்டைலில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதோ சேவ் ஆகிடுச்சு, வந்துடுச்சுங்க. ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன், திருப்பி பின்னாடி கொண்டு வச்சுட்டு இதை வந்து Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இதையும் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. திருப்பி க்ரோம் வாங்க, FAMக்குங்க, வராது. இது அதான் ஏன்னா என்ன தான் வந்து இங்கே வந்து HTML ஃபஸ்ட்டு டாக்கு பக்கத்துலேயே CSSன்ற ஃபோல்டர் இருந்தாலும், இந்த ஃபஸ்ட்டு டாக்குக்கு இந்த CSS ஃபோல்டர் இருக்கிறதே தெரியாது, கம்ப்யூட்டருக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம தான் சொல்லணும், இந்த ஃபஸ்ட்டு டாக் பக்கத்தில் CSSன்னு ஒன்று இருக்குது, அது உள்ள ஸ்டைல்ஸ் இருக்குது, அது எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் லிங்க் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டைல் தேவையில்லை, இதுதான் நம்ம அங்கே போட்டோம்ல தனியாக. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல லிங்க் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், லிங்க்குன்னு டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு உள்ள அட்ரிபியூட் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்த அட்ரிபியூட் href. ஓகேவா, href டபுள் கோட்ஸு. அதுக்கு முன்னாடி hrefக்கு முன்னாடி ஒரு அட்ரிபியூட் போடலாம். அதில் என்னென்னா ரிலேஷன் ரெல்லுன்ட்டு. என்னென்னா இந்த லிங்க் வந்து ஒரு இது இங்கேயே ரெல் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஸ்டைல் ஷீட். ஏன்னா இந்த ரிலேஷன் வந்து இந்த லிங்க் வந்து எதை நம்ம வந்து லிங்க் பண்ண போகுது அப்படின்றத முன்கூட்டியே நம்ம சொல்ல போகிறோம். அந்த டேக்லேயே சொல்லிடுறோம். ஸோ ரெல் டபுள் கோட்ஸு ஸ்டைல் ஷீட்டு. ஓகே, ரெல் கொடுத்தாச்சா. இப்போ கம்ப்யூட்டருக்கு தெரியும் லிங்க்ன்றது வந்து ஸ்டைல் ஷீட்டை தான் லிங்க் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ href வந்து CSS/ என்ன கொடுக்க போகிறோம், ஸ்டைல் style.css. ஓகே ஓகே, இப்போ வந்து Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போது கம்ப்யூட்டருக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட்டு டாக்கில் லிங்க்கு என்னென்ன லிங்க்கு. சரி ஓகே, ஒரு ஃபாண்ட்டு, இன்னொரு ஃபாண்ட்டு, இன்னொரு ஸ்டைல் ஷீட் வேறு லிங்க் பண்ணுறானோ அப்படின்னு கண்டுபிடிச்சி எங்கே ஸ்டைல் ஷீட் இருக்குதுன்னு பார்ப்போம். CSS ஸ்டைல். ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பக்கத்தில் இருக்க CSS, அது உள்ளே இருக்க ஸ்டைல் எடுத்து ஸ்டைல் ஓப்பன் பண்ணி ஸ்டைல் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து எங்கே H1ஓட ஸ்டைல் என்ன அப்படின்னு அப்ளை பண்ணோம். அதேமாதிரி பேராகிராஃபோட ஸ்டைல்ஸை அப்ளை பண்ணிடும். அவ்வளோதாங்க, லிங்க்கு ஈஸி. இப்போ போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே பண்ணதில் ஒர்க் ஆகலை, அதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். வந்துடுச்சு.
ஏன்னா எல்லா ஸ்டைலும் அப்ளை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இனி ஃப்யூச்சரில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இனிமேல் எல்லாமே தனியாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலில் தான் போட போகிறோம். HTML கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. நீங்கள் பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ், பெரிய பெரிய வெப்சைட்ஸ் எது பார்த்தாலும் இப்படி தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் சும்மா இதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.